ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் நம்ம யூடியூப் பேமெண்ட்டில் செக் பண்ணுற மாதிரி புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் ஏர்னிங் பேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே ஷோ ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் அந்த $543 வந்து நம்மளுக்கு இன்னும் பேமெண்ட் வரலை. அந்த பேமெண்ட், அதாவது பெண்டிங் பேமெண்ட்டை வந்து காட்டுது. உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் பேமெண்ட் வந்து இருக்குன்னா அது மேலே வந்து இந்த மாதிரி பெருசாக காட்டுது. அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மந்தில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டுது. அது மட்டும் இல்லாமல் கடைசி 12 மாதத்துக்கான உங்களுடைய பேமெண்ட், அதாவது எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயிலையும் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வியூ பேமெண்ட் ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும். என்னை பொறுத்தவரை இது யூஸ்ஃபுல்லான ஒரு ரொம்ப சூப்பரான அப்டேட் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ணுற அந்த ரெவன்யூ வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு பெண்டிங் பேமெண்ட் எவ்வளோ இருக்குது, நம்ம டிரான்சாக்ஷன்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் AdSense தான் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, இந்த மாதம் எவ்வளோ வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கடைசி 12 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க பேமெண்ட், அதையும் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ கீழே வியூ பேமெண்ட் ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங் பேமெண்ட் இருக்குது அப்படின்னு காட்டிருக்காங்க. அதான் அந்த $543 வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. அது இந்த மந்த் 21 26க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்தில் எல்லா மந்த்துக்குமே வந்து அந்த 21 26 தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நவம்பர், அதாவது இந்த மாதத்துக்கான ஏர்னிங் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டுது. அதில் வந்து பேமெண்ட் மினிமம் போட்டிருக்கு பாருங்கள். அப்படின்னா மினிமம் $100 இருக்கணும், இருந்தால் உங்களுக்கு வந்து பேமெண்ட் சென்ட் ஆகும். அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அது கீழே இருக்கிறது கடைசி 12 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, அதாவது மந்த் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த $543.69 வந்து டேக்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஓகேங்களா? அதாவது US டேக்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் மைனஸ் பண்ணாமல் தான் காட்டுது. உங்களுக்கு எப்போ பேமெண்ட் சென்ட் பண்ண போகிறாங்களோ அந்த டைமில் அந்த US டேக்ஸை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த பேமெண்ட்டில் இல்லை இந்த டேக்ஸ் விஷயத்தில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து யூடியூப்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சரை வந்து எனபிள் பண்ணிவிட்டோம், உங்கள் சேனலுக்கு வந்து எனபிள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெயில் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட்டை செக் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் வந்து எனபிள் ஆகிருக்கும். நீங்கள் அங்கேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெயிலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது, உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணலாம், அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசி 12 மாதத்துக்கான பேமெண்ட், அதை ரிசீவ் பண்ண பேமெண்ட் டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபியூச்சர் வந்து யாருக்கெல்லாம் எனபிள் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு AdSense அக்கௌண்ட்டில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் எனபிள் ஆகிருக்கான். நிறைய யூடியூப் சேனல் ஒரே AdSenseல் கடைப்பிடி வச்சுருப்பாங்களே, அவங்களுக்குலாம் எனபிள் ஆகலையும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கும் எனபிள் ஆகிடும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அப்டேட் தான் சொல்லணும். எதனால்னா இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுற ரெவன்யூ நம்ம செக் பண்ணலாம். ஆனால் பேமெண்ட்லாம் நீங்கள் செக் பண்ணால் நீங்கள் போய் AdSense அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி தான் பண்ணணும். அது ரொம்பவே கடுப்பான விஷயம். ஓகேங்களா? நானே செக் பண்ணால் மந்த்லி ஒரு வாட்டி தான் எப்போயாவது பேமெண்ட் ரிசீவ் ஆகிற டைம் போயிட்டு செக் பண்ணிட்டு வருவேன். ஆனால் இனிமேல் இப்போ ரொம்பவே ஈஸியாக ஆகிடுச்சு. நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ பேமெண்ட் வந்து நம்மளுக்கு வரப்போகுது, எவ்வளோ வந்து இந்த மாதத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு, எல்லாமே தெரியும். இதில் வந்து ஒரு $2 $3 இல்லை ஒரு $5 கூட மைனஸ் ஆகும். அதனால் இப்போ $543 இருக்குன்னா இது அப்படியே வந்து உங்களுக்கு சென்ட் ஆகாது. அதில் கொஞ்சம் டாலர் மைனஸ் ஆகிட்டு தான் சென்ட் ஆகும். அதை வந்து அவங்க எப்படி மென்ஷன் பண்ண போகிறாங்க, அங்கே மென்ஷன் பண்ணுறாங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதம் 21 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுமாரி காட்டினாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன். அதாவது மைனஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்னன்னு மென்ஷன் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.